நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பால்ட்ரி அரிசி மட்டன் கஞ்சி. இதில் உள்ள நன்மைகள் நீங்கள் மனுஷங்கிட்ட கேட்குறத விட சேட்ஜிபிட்டியும் கூகுள்கிட்டையும் கேட்டு பாருங்கள் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப விவரமாக அதுவே சொல்லும். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால்ட்ரி அரிசியை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு இதை 2 தடவைக்கு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா இதில் தூசியெல்லாம் இருக்கும். நல்லா கழுவிட்டு மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் எனக்கு வீட்டிலேயே இருந்துச்சு. அப்படி உங்கள்கிட்ட மட்டன் வெளியில் வாங்குறதா இருந்தால் கொத்துங்கறிமா வாங்கிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கஞ்சி காய்ச்சறதுக்கு நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவை அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி இது எல்லாமே வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச மட்டன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் பால்ட்ரி அரிசினா 3 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். அந்த அளவுல தான் நான் சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச பால்ட்ரி அரிசியை சேர்த்து ஒரு விசில் போடுங்க. சூப்பராக கரைஞ்சி அதுக்கப்புறம் கெட்டியான தேங்காய் பால் சேருங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ கடைசியாக தாளிப்பு 1 ஸ்பூன் நெய், பட்டை, கிராம், ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்படியே கஞ்சி மேலே கொட்டி மேலாப்புல மல்லி இலைகளை தூவி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும்.